வணக்கம். மாவேல் ஏஐ டிப்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஓமக்குச்சி நரசிம்மன் இன்று களமிறக்கப்பட்டுள்ளேன். முதல் நிகழ்ச்சியாக எனக்கேற்ற தலைப்பில உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். 15 நாட்கள் சவாலில் தொப்பையை குறைக்கும் வழியைத்தான் நாம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். வணக்கம், நான் மயில்சாமி பேசுகிறேன். உங்கள் தொழிலுக்கு விளம்பரம் உருவாக்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்துட்டு இருக்கீங்களா? இல்லை, அதிக செலவாகும்னு அட்டிவான மாடல் வச்சு விளம்பரம் செய்ய தயக்கமாக இருக்கா? யாரும் அதிக செலவும் செய்ய வேண்டாம். செலவு அதிகமாகும்னு பயப்படவும் வேண்டாம். ஆர்டிஸ்ட், கேமராமேன், எடிட்டிங் நேரத்தையும் செலவு செய்ய வேண்டாம். 100% ஏஐ மூலமாக உலகத்தரம் வாய்ந்த விளம்பரத்தை செய்யலாம். உலக பிரபலமான நிறுவனங்களோடு கூட்டு வைத்து நமது யாழ் ஏஐ ஸ்டுடியோ சேலத்தில் செயல்படுகிறது. சினிமா பாடல்கள், திரைப்படங்கள் மற்றவங்களுக்கு விசுவல் சர்வீஸ் என்ன தேவைனாலும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மாதிரிகள் பார்க்கணும்னா அவர்கள் நடத்தும் யூடியூப் சேனலை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். youtube.com/@ai தமிழ் டிவின்னு போட்டு பாருங்கள். தேவைப்படும் நபர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புங்கள். எண் 90 890 485 39 20. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஒரு சான் வயிறு மூலமாகும் போது தொப்பை, அதுவே நடக்கும்போது, ஓடும்போது, குலுங்கினாலும், தட்டும் போது தொம் தொம் என்று ஜதி பாடினாலும் அதற்கு பெயர் தொந்தி. நீங்கள் இதில் எந்த வகை? அழகாய் இருக்கிறாய், தொப்பை பயமாய் இருக்கிறது என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்று கவலை கொள்ளும் டீனேஜ் பெண்கள் ஒரு புறம். பெண்கள் முன்னிலையில் தொந்தியும் தொப்பையுமாய் நன்றாகவா இருக்கிறது என்று கவலை கொள்ளும் ஆண்கள் ஒரு புறம். என்ன செய்தால் தொப்பையே இல்லாமல் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். பொதுவாக தலை முதல் பாதம் வரை எல்லாமே குண்டு குண்டாய் பருத்திருப்பதுதான் உடல் பருமன் என்ற எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். உடலில் வயிறு, இடுப்பு, பிட்டம் போன்ற பகுதிகள் மட்டு பெருத்து உடலின் தோற்றம் பார்க்க மெல்லியதாக இருந்தாலும் அதுவும் உடல் பருமனுக்கான அறிகுறியே என்று சொல்லலாம். உடலை கணக்கச்சிதமாக வைத்திருக்கும் பெண்களுக்கு கூட வயிறு தொப்பை விழுவதை தடுக்க முடியவில்லை என்ற கவலை இருக்கும். முன்பெல்லாம் பெண்கள் துணி துவைக்கும் போது குனிந்து நிமிர்ந்து துணி அலசினார்கள், வீட்டை பெருக்கி துடைத்தார்கள். இப்போது எல்லாமே நின்றபடி செய்வதால் வயிறு இயல்பாகவே பெருத்து விடுகிறது என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். சரி, என்ன செய்தால் தொப்பை இல்லாத அழகிய வயிறை பெறலாம்? கடுமையான உடற்பயிற்சி செய்தால் தொப்பை குறையாது. கடுமையான டயட்டை பின்தொடர்ந்தால் அப்போதும் குறையாது. இரண்டையும் ஒன்றாக செய்யும் போது நிச்சயம் தொப்பை குறையும். உடலில் எலும்பு பகுதியே இல்லாத உறுப்பு வயிறு. இந்த உறுப்பில்தான் முக்கியமான உறுப்புகளை காக்கும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த தொப்பையை குறைக்க கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் போதும், விரைவிலேயே குறைத்து விடலாம். குறிப்பாக அழகாய் கச்சிதமாய் இருக்க விரும்பும் டீனேஜ் பெண்கள் பானங்களில் கவனம் செலுத்துங்கள். கெட்ட கொழுப்புகளை எரிக்கும் ஊட்டச்சத்து மிக்க பானங்கள் நம்மில் கொட்டி கிடக்கிறது. அவற்றை வேளைக்கு ஒன்றாகவோ தினம் ஒன்றாகவோ எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து அதிகம் இருக்கும். இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் மிக குறைவு. நார்ச்சத்துகள் அதிகம் இருக்கும் வெள்ளரிக்காய் வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைத்து உடலின் அல்கலின் அளவையும் சீராக பராமரிக்கும். புதினா, இஞ்சி இவை இரண்டுமே உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதோடு பசியை கட்டுப்படுத்துவதில் சிறப்புமிக்க குணங்களை கொண்டிருக்கிறது. பானமாக தயாரித்து அருந்துவது நல்லது. எலுமிச்சை எல்லா வகையிலும் உடலுக்கு பயன் தரும் எலுமிச்சையை ஏதாவது ஒரு வகையில் பழச்சாறாகவோ உணவுப் பொருளில் சாறு பிழிந்தோ அவ்வப்போது உடலுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. எலுமிச்சையில் இருக்கும் பெக்டின் என்னும் நார்ச்சத்து அதிகரிக்கும் பசியை கட்டுப்படுத்துகிறது. உடலில் சேரும் நச்சுகளை வெளியேற்றுவதோடு தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றும். மேற்கண்ட வெள்ளரிக்காய், புதினா, இஞ்சி, எலுமிச்சை 4ஐயும் தவறாமல் எடுத்து வந்தால் நிச்சயம் நாளடைவில் தொப்பை குறையும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்வதை விட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதிகாலையில் சிறிய வெள்ளரிக்காயை நறுக்கி ஒரு சொம்பு நீரில் சேர்த்து அதனுடன் எலுமிச்சை சாறு, புதினா இலை ஒரு கைப்பிடி, இஞ்சி துருவல் 3 டீஸ்பூன் கலந்து 3 மணி நேரம் ஊற வைத்து தண்ணீர் குடித்தால் 15 நாட்களின் பலன் தெரிய ஆரம்பிக்கும். இதைத் தொடர்ந்து 3 நாட்கள் இடைவெளியில் 3 மாதங்கள் வரை குடித்து வந்தால் நிச்சயம் தொப்பை காணாமல் தட்டை வயிறை பெறலாம். பகல் நேரங்களில் மோருடன் புதினா, இஞ்சி, வெள்ளரிக்காய் அரைத்து சேர்த்து குடிக்கலாம். வெள்ளரிக்காய், புதினா இலைகளை மைய அரைத்து அதனுடன் இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். தொப்பையை நினைத்து சாப்பிடுங்கள். உணவை சாப்பிடும் போது இவை தொப்பையை குறைக்கும் என்ற எண்ணத்தோடு சாப்பிடுங்கள். அரிசி உணவை குறைத்து பச்சை காய்கறிகள் கலந்த சாலட் அதிகம் எடுத்து வந்தால் தொப்பை மட்டுமல்ல உடல் எடையும் குறையும். நீர்ச்சத்து மிக்க காய்கறிகள் சாலட்டில் அதிகம் இடம்பெறும்படி பார்த்து கொள்ளுங்கள். முட்டைகோஸ் தொப்பை அதிகரிக்காமல் தடுக்கும் என்பதால் அவற்றை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள்.
பூண்டு பச்சையாக சாப்பிட முடிந்தால் பலன் பன்மடங்கு. ஓட்ஸ், தக்காளி, காளான், பாதாம் போன்றவையும் தொப்பையை குறைக்கும். தொப்பைக்கு உதவும் உணவுகள் பிடித்த உணவு, பிடித்த ருசி என்று கண்டதையும் நொறுக்கி தள்ளுவதை விடுங்கள். அதிக இனிப்பு, அதிக உப்பு, எண்ணெய் பலகாரம், வறுத்து பொரித்த உணவுகள், கொழுப்பு நிறைந்த உணவுகள், நொறுக்கு தீனிகள், சாட் வகைகள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸுகள் இவையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சி தினமும் 10 நிமிடங்களாவது நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். படுக்கும் போது குப்புற கவிழ்ந்து வயிற்றை அழுத்தியபடி 1 மணி நேரம் படுக்கலாம். ஆனால் இதை மருத்துவர்களும் உடற்பயிற்சி நிபுணர்களும் ஊக்குவிப்பதில்லை என்பதால் அவர்களது ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. உடற்பயிற்சியோடு உணவு முறைகளையும் திட்டமிட்டு உரிய நேரத்தில் எடுத்துக்கொண்டு வந்தால் பானை போன்ற தொப்பை பக்குவமாய் குறைந்து கச்சிதமான வயிற்றை கொடுக்கும். பிறகு ஃபிட்டான வயிற்றுக்கு உங்களுக்கு நீங்களே 100க்கு 100 மதிப்பெண் கொடுத்து கொள்ளலாம். இப்போது குனிந்து பாருங்கள். உங்களுக்கும் தொப்பை இருக்கா? இன்னொரு டிப்ஸுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.